ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். காலையில் பிஎம்சியின் ஆரோக்கிய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த 4 வாரங்களாக இன்று 5வது வாரமாக நாகலிங்கம் ஐயா அவர்களிடம் நாம் நிறைய கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம் மலர் மருத்துவத்தை பற்றி. மலர் மருத்துவம் மட்டும் கிடையாது, ஆன்மீகமான செய்திகள் கூட அவங்க நம்மளுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள இன்னைக்கும் நாம பல விஷயங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயா வணக்கம். ஐயா வாங்க. வணக்கம். உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஐயா. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க மலர்கள் கிட்ட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த மலர்கள்ல எந்தெந்த மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுங்களா ஐயா இன்னைக்கு? சொல்றேன். மலர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய மனமும் மனிதனுடைய மனமும் ஒண்ணு. அதனாலதான் மனதை மாத்துறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கோம். டாக்டர் பாச்சே வியாதிக்கு காரணம் தி கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் தி மைண்ட் அண்ட் சோல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சோல் நல்லதை செய்ய சொல்லுது, மனம் கெட்ட வழியில போக வைக்குது. அந்த மனத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் மலர்கள் உள்ள மனத்துக்கு இருக்குங்கிறதுனாலதான் அவர் ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காரு. நம்ம வாழ்வியல்ல பார்த்தோம்னா இன்னைக்கு முதல்ல மல்லிகை மலரை சொல்லணும்னா, மல்லிகை மலரை பெண்கள் தலையில் சூட சொன்னதே ஆண்களை விட பெண்களுக்கு ஒருபடி ஒரு பய உணர்வும் அச்ச உணர்வும் இயற்கையாகவே அமைந்தது. அதை போக்கக்கூடிய ஆற்றல் மல்லிகை மலருக்கு இருக்குங்கிறதுனாலதான் மல்லிகை மலரை தலையில சூடி இருக்கோம். அதே மருத்துவம் தான். அந்த மல்லிகைக்கு பொட்டானிக்கல் நேம் ஜெல்சிமியம். ஹோமியோ மருந்துல பய உணர்வை போக்கக்கூடிய மருந்துன்னு ஜெல்சிமியத்தை வச்சிருக்காரு. அது மல்லிகை மலருடைய சிறப்பு, பயத்தை போக்கும். அதே மாதிரி நாம் தலையில் சூடக்கூடிய அத்தனை மலர்களுக்கும் தனித்தன்மை இருக்கு. அதுல நம்மெல்லாம் மனம் இல்லையோன்னு நினைக்கிறோம். நம்ம உணர முடியாத அளவுக்கு மிக ஆழமாக இருக்கு கனகாம்பரத்துல. கனகாம்பர மலரை எப்படி சொல்லலாம்னா, அதோடைய கலர் நம்ம ஞானிகள் உடுத்தக்கூடிய காவி உடையோட கலர். அது கிட்டத்தட்ட ஆரஞ்சு ரெட்டுன்னு வச்சுக்கலாம். அது மனிதனுக்குள்ள பாலுணர்வை தூண்டக்கூடிய கிளாண்டு, கொனாட் கிளாண்டுன்னு பேர். மூலாதாரம் சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டானத்தை ஒரு ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் அந்த கலருக்கு உண்டு. அதனாலதான் கனகாம்பர மலரை சூடுவதனால் நம்மளுடைய பால் உணர்வுகள் கெட்டு போகாது. பால் உணர்வுகள் அளவுக்கு அதிகமா போகாம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. அது ஆண்களை விட பெண்மைக்கு ரொம்ப முக்கியம்ங்கிறதுனால பெண்ணை சூட சொல்லி இருந்திருக்கோம். அதே மாதிரி ரோஜா மலரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹார்ட் சக்கராவுக்குள்ள அருமையான மருந்து. தாமரை, ரோஜா இது எல்லாமே. இந்த மலர்களின் மனத்தை என்ன ஆராய்ச்சி பண்ணணும்னா, நமது முன்னோர்கள் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்த உடனே காதுல 2 இடத்துலயும் மலர்களை வச்சுக்கிட்டு தான் தியானம் பண்ணியிருக்காங்க. அதோடைய மனம் அது. இந்த இடம் என்னன்னா, இந்த நம்ம இங்க வைக்கிற இடம் ஒரு குழந்தை கர்ப்பப்பையில தலைகீழ படுத்திருக்க மாதிரியே இருக்கும் பாருங்க. கரெக்டா இந்த இடம் நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்த ஓபன் பண்ணி விட்டுட்டோம்னா எனர்ஜி ஃப்ளோ இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். தியானம் பண்ணையில சோ மலர். அதே மாதிரி நம்ம கோயில்ல ஏதாவது ஒரு 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 காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு போனாலே மலர்களை வச்சுதான் எடுக்கிறோம். மலர்களை பண்ணுங்கிட்டு அது நல்லதை காமிக்குங்கிறதுக்காகவே நான் போய் எடுக்கையில என்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக நான் என் எண்ணங்கள் போகும். மலர்களோட சேர்ந்து இருக்கையில என்னுடைய விருப்பு வெறுப்பற்ற நிலையில தெய்வீகத்தன்மையோட எடுப்போம்ங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சிருந்திருக்காங்க. ஈவன் நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போற ஐயருக்கு நம்ம கொடுக்கறது தட்சணை. அவர் நம்ம வீட்டுல பாவங்களை எடுத்துட்டு போனதுக்கு நாம் அவருக்கு நன்றி கடனா கொடுக்கறது. அதுல கூட நம்ம செஞ்ச பாவங்கள் இருக்குங்கிறதுக்காக பூக்களை வச்சுதான் கொடுக்க சொல்றாங்க. ரூபாயை கொடுக்கையில அது மேல ஒரு புஷ்பத்தை வச்சு கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா அந்த ரூபாயில உள்ள நெகட்டிவ் பூரா அந்த புஷ்பம் எடுத்துரும், இன் நோ டைம் எடுத்துரும்னு. சோ நமது கோயில்களில் உள்ள சிலைகளுக்கு மலரை அனுபவித்து மனமுள்ள மலர்களை வைத்து அந்த மனத்தின் ஆரோக்கியத்தை
நாம் பெறுகிறோங்கிறதுக்காகத்தான் கோயில்ல மலர்களை கொண்டு மனமுள்ள மலர்களை கொண்டு இறைவனை அர்ச்சித்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல வச்சிருந்திருக்கோம். இதை விட என்ன முக்கியமா, திருமணத்தன்றைக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் மணமக்கள் இருவருக்கும் மாலை அணிவிச்சதே அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்க எல்லாருடைய எண்ணங்களும் நல்லா இருக்காது. பாதி பேருக்கு இந்த பொண்ணு நம்ம கிடைக்கலையேன்னு இருக்கும், இந்த பணக்கார மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரலையேன்னு ஏக்கங்கள் இருக்கும். அந்த உணர்வுகள் அந்த கணவன் அந்த புது தம்பதிகளை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த மலர் மாலையை சூடிட்டோம்னா அது இந்த அடுத்தவங்களுடைய கெட்ட உணர்வை உள்ள போக விடாதுங்கிறதுக்காகவே நம்ம மாலை அணிச்சுதான் திருமண காலங்கள்லாம் பண்ணியிருந்திருக்கோம். இது நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஐடென்டிஃபை பண்றதுக்காக இல்ல, அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையில வந்திருக்கவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகவே. இந்த அளவுக்கு மலர்களை இன்னும் ஆராய்ச்சி பண்ணி போனோம்னா, முல்லை மலர் கர்ப்பப்பையை காப்பாத்தும், அசோக மலர் பெண்ணுடைய கர்ப்பத்தை காப்பாத்தும். அதனாலதான் ஆயுர்வேதத்துல அசோக அரிஷ்டம்னு எடுத்திருந்திருக்கோம். அதை விட இன்னும் பெண்ணுக்கு போனால் கம்பன் ராமாயணத்துல சீதை அசோகவனத்தில் இருந்தால் அசோகவனத்தில் உட்கார வைத்தார்கள் இருக்க, வனத்தில்னு கூட எழுதல, ரொம்ப ஸ்பெசிபிக்கா அசோகவனத்தில் இருந்தான்னு எழுதுறோம். நீங்க அதோடைய ஆற்றலை பாருங்க. அந்த அசோக மரமும் அசோக மலரும் அவளுடைய கர்ப்பப்பைய மாத்திரம் சுத்தப்படுத்தல, அவளை கர்ப்பையே கண்ட்ரோல் பண்ணிருக்கு. அவனுடைய டைனாஸ்டிக்குள்ளேயே அவனால் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அந்த ஷட்டில் எனர்ஜி, அந்த இறை ஆற்றல் நிறுத்தி வச்சிருந்திருக்கு. அதனால அவனால் உள்ளே போக முடியல. அதுக்காகவே கம்பர் அந்த அசோக மலரையும் அசோக வனத்தையும் சிறப்பாக பாராட்டியிருக்கார். நம்ம இதுல இன்னமும் நெல்லி மரத்தை பூஜை பண்றது, நெல்லி மரத்தை சுத்துறது, அரச மரத்தை சுத்துறது எல்லாமே அந்த மரத்தின் தன்மையை நாம் பெறுவதற்காகவே. அந்த மரங்கள்லயோ கிளைகள்லயோ இலைகள்லயோ வேர்கள்லயோ இல்லாத ஆற்றல் மலருக்கு இருக்குங்கிறதுனால அதோடைய சிம்பிளிசிட்டி இயற்கையை தாண்டி அதோடைய சக்தியை தாண்டி வேலை பார்க்குதுன்னு டாக்டர் பாச்சு மலரின் மனம் அதனுடைய சக்தியை தாண்டி வேலை பார்க்குதுன்னு எழுதுறாரு. அதனால எல்லா மரங்களையும் விட அந்த மரங்களுடைய மலர் இயற்கையை ஈர்த்து அதுல மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு உண்டாகக்கூடிய காய்களுக்கு அந்த மலர்கள் அவசியமா இருக்கு. அந்த மலர்களை கோயிலுடைய கர்ப்ப கிரகத்துக்கு ஒப்பிடலாம், பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு ஒப்பிடலாம். அங்கு எப்படி ஒரு ஆன்மா உயிர் பெறுதோ அந்த அளவுக்கு அந்த காய்கள்ல உயிர் பெறுறதுக்கும் அந்த மலர்கள் அவசியம். நம்ம இதை ரொம்ப சிம்பிளா பார்த்துட்டு போயிடுறோம். மலர்களுக்கு அப்புறம்தான் அந்த மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காய்களே உண்டாகுது. சோ பெண்ணுடைய கர்ப்பப்பையும் கோயிலுடைய கர்ப்ப கிரகமும் ஒரு மலரும் சம ஆற்றல் உள்ளது. சூப்பர் ஐயா, சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. நம்ம இந்த மலர்களை பறிக்கிறது அப்படிங்கிறது பரவாயில்லைங்களா? செடிகள்ல நம்ம மலர்களை பறிக்கிறது அப்படிங்கிறது அது நம்ம பறிக்கையிலே என்கிட்ட கூட ஒருத்தர் அது காயாக போறது பறிக்கிறீங்க, அதுக்கு பதிலா நான் மரத்தை வெட்டி எடுப்பேன். ஒரு மரத்தை வெட்டுறத அதுல உள்ள மரத்தை வெட்டுறதை விட மரத்துல ஒரு பிரான்ச்ல உள்ள ஒரு 4 பூக்களை எடுக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதில்லை. எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சித்த வைத்தியர்களே அதுக்கு விமோச்சனம் கொடுத்து எடுக்கணும், மூலிகைகளை சுத்தி தண்ணியை தொளிச்சு எடுக்கணும் அப்படின்னு எடுக்கையில நம்ம என்ன சொல்லி எடுக்கிறோம்னா, உலக வாழ்வியலுக்காக உங்களை அர்ப்பணிச்சுக்கின்ற தெய்வமா நீங்க வந்திருக்கிய, நீங்க பல பேரை புனிதப்படுத்த போறீங்க அப்படின்னு அத நம்ம வார்த்தைகளால சொல்லி அதை சந்தோஷப்படுத்திட்டு எடுக்கணும். அந்த மலர்களுக்கு ஆற்றல் ஜாஸ்தியா இருக்கும். எடுக்கையிலே அந்த மலர்களை கும்பிட்டுட்டு அதோட சக்தியை நம்ம வாங்கிட்டு நம்ம அதோட தன்மை ஆயிட்டு அதுக்கப்புறமும் ஒருவேளை அந்த அளவுக்கு ஆகலைன்னா அதோடைய இலைகள் ஒன்றை வச்சு அதை கிளவுஸ் மாதிரி வச்சு பிடுங்கிதான் போடுறோம். போடுறதுக்கு முன்னாடி அந்த மலர்களை வாழ்த்துறோம். பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு தன்னை அறியாமையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருந்து வருது. அதுக்காக உங்களை தொந்தரவு பண்றேன், அதுக்காக மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறோம். அதுல அது சந்தோஷப்படுது. நீங்க படிக்கிற காலத்துல
வேர்ட்ஸ்வர்த்தோட டேஃபோடில்ஸ படிச்சேன். அப்ப அது படிக்கிறது பாஸ் பண்றதுக்காக. ஆனா அது எவ்வளவு உணர்ந்திருப்பாரு டேஃபோடில் வேர்ட்ஸ்வர்த்துங்கிறத. இன்றைக்கு மலர்களை, இந்த மலர்கள் நமக்கு உபயோகப்படுமான்னு ஒரு 2 நிமிஷம் அது அன்பா பார்த்தா, எல்லா இடத்துலயும் காற்றுல அது மாத்திரம் ஆடுது. அந்த ஆற்றல் அது வெளிப்படுத்துது. நம்மளை விட அதுக்கு அறிவு கூர்மையும் ஞானமும் ஜாஸ்திங்கிறதுனால அதுக்கு வெளிப்படுத்தும். நம்ம ஒரு மலரை படிக்கையிலே பக்கத்துல உள்ள மலர், அதே செடியில உள்ள மலரே நானு இதை விட நல்லா பண்ணுவேன்னு நமக்கு ஆடி காமிக்குது. என்னைய பிடிக்க கேடு காமிக்குது. நம்மளை விட மிகப்பெரிய அறிவாளிங்கிறத மலர்கள் எடுக்கையில தான் நான் பார்த்திருக்கேன். சோ அறிவு என்பது ஆன்மீக அறிவு, அது அதுக்கு அதிகம். அதனால ஒரு மரத்தை வெட்டிட்டு பல காய்கறிகளை உண்டாக்குறத விட அதுல மரத்துல உள்ள ஒரு பிரான்ச்ல ஒரு 4 பூ எடுக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லை. அதுவும் உலக நன்மைக்கா. எல்லா ஞானிகளும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எதுக்காக வந்திருக்காங்கன்னா உலக சேமத்துக்காக. உலகம் சுத்திக்கிட்டு இருக்கையில நெகட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்துகிட்டே இருக்கும். எப்படி வர்ற எனர்ஜியில நெகட்டிவ் எனர்ஜியை ஃபில்டர் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பிரமிட் கொடுக்குதோ, அதே மாதிரி ஒரு ஞானி உலகத்துல உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை தான் வாங்கிக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை மக்கள் அனுபவிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாங்கினதை அவங்க அப்பப்ப டெய்லி தியான முறையில இருந்து பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஞான மார்க்கத்துல உள்ள. அது எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு சப்ஜெக்ட் உண்டு. இதெல்லாம் சாம்பலை எல்லாம் பிரிக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர். அந்த பிரிசிபிடேட்டர்ல பாசிட்டிவ் பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் ஒட்டும், நெகட்டிவ் பிளேட்ல பாசிட்டிவ் ஒட்டும். இதே மாதிரி அவங்க தியானம் பண்ண அவங்கள நோக்கி நெகட்டிவ் போயிட்டே இருக்கும், நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அந்த வேலையை மலர்களும் பண்ணுது. அதனால நமக்கு அவசியத்துக்கு மேல இல்லாததை அந்த மரத்திலே புடுங்கிட்டா 2ஆம் நாள் வாடிடுது, ஒரு நாளையில வாடிடுது. புடுங்காம இருந்தா 2-3 நாளைக்கு அது வாடாம இருக்கு. அப்ப அதோடைய மனம் 2-3 நாளைக்கு பரப்புதுங்கனால அவசியம் இல்லாத நேரங்களில் மலர்களை பறிக்காம இருப்பது நல்லது. சூப்பர் ஐயா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. சித்த மருத்துவத்துல கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மருந்துகளுக்காக இலைகளை எடுக்கும் போது அது கிட்ட பர்மிஷன் வாங்குவாங்க, அதுக்காக மெடிடேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. நீங்க சொன்ன மாதிரி சில செடிகள் வந்துட்டு நம்ம பூக்கள் பறிக்காம இருந்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வாடி போயிடுது அந்த செடிகள் வந்துட்டு. அதனுடைய வாழ்நாள் வந்துட்டு குறைஞ்சு போகுதோ என்னவோ எனக்கு தெரியல. அந்த பூக்கள் பறிச்சு அதை நல்லா மெயின்டைன் பண்ண அந்த செடிகள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். ஆனா உண்மைதான். நல்ல பாயிண்ட். நாம் சுயநலம் இல்லாம மக்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக ரேக்கில எல்லாம் கையை தூக்கி வைக்கிறோம். அப்படி இந்த மாதிரி போக போக நம்ம இரையாற்றல் இருந்து வெளியே போக போக அதை காம்பன்சேட் பண்ண உச்சியில இருந்து வந்துகிட்டே இருக்கு. நமக்குள்ளே ஸ்டாக்னேட்டட் எனர்ஜி வெளியே போய் புத்துணர்ச்சி வந்துகிட்டே இருக்கு, புதுமையான எனர்ஜி. அதனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு அருள் பாலிக்கணும், அடுத்தவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்லணுங்கிறதுல நாம் புதுமையை பெறுறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு சில மலர்களை புடுங்க அதுகள் ஒருவேளை நம்மளை பயன்படுத்தலையோங்கிற ஒரு ஏக்கம் பூக்கறத நிறுத்திடலாம். எடுக்க அதே சந்தோஷப்படுது. தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது ரெடியா இருக்கு. ஞானிகள் மாதிரி, சங்கராச்சாரியர் மாதிரி, பல மத தலைவர்கள் மாதிரி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை வரணும். அப்படின்னா நம்ம அந்த தன்மை அந்த மலர்களுக்கு இருக்கிறதுனால ஒரு சில மலர்களை எடுக்கலாம். எடுக்கிறதுனாலே அது சந்தோஷப்படுது. செவரளி எல்லாம் நம்ம பிறப்பின் இதுல செவ்வாய் கிரகத்துடைய பாதிப்பு இருந்தால் அந்த ரத்தம் அது ஒரு விஷத்தன்மையான ரத்தம். அதனால திருமணங்கள் தள்ளி போகுது ஆணுக்கும் பெண்ணுக்கும். அவங்க செவ்வரளி மாலைய செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல புடுங்கி போட்டால் அந்த மலர்களை அவங்க கையில புடுங்கையிலே அவங்களுடைய அந்த செவ்வாதோஷம்னு அதுக்கு பேர் சொல்லுவோம், அந்த நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மாறிடும். அந்த ஆற்றல் அந்த செவ்வரளிக்கு இருக்கு. அதனால அதெல்லாம் புடுங்கி ஆண்டவனுக்கு சூடுறதுனால அந்த மலர்கள் வாடுறதுக்கு முன்னாடி அதோடைய மனத்தை அந்த சிலைகளுக்கு கொடுத்துட்டு போயிருது. அதனால அது பெர்மனண்டா இருக்கு. மலர்களுடைய மனம் ஸ்பிரிச்சுவல், மலர்கள் பிசிக்கல். இந்த மலர்கள் வாடிடும், அதோடைய மனம் பரப்பப்படும்.
பரப்பப்பட்டது எங்கேயும் போறதில்ல, இயற்கையில நிக்குது. நமக்கு எடுக்க தெரியலையே ஒழிய இயற்கையிலே அதோடைய அடுத்த கண்ணுகள்லாம் அந்த இயற்கை சக்தி அதுல இருந்து தான் எடுத்து வருது. அதனால மலர்களை புடுங்கி ஒரு பயனுள்ள வேலைக்கு பயன்படுத்தினால் தப்பில்லை. இயற்கையா விட்டாலும் அது இயற்கையில பரப்பப்படுது. சூப்பர் ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா நீங்க இதுக்கு முன்ன கூட சொன்னீங்க. நமக்கு வந்துட்டு வாதம், பித்தம், கபம் இது 3ஆல தான் நமக்கு நோய்கள் அப்படிங்கிறது வருது. இது வந்துட்டு அதிகமா சுரக்கிறதாலயோ, அதனால வருது அப்படிங்கிறது இதுக்கு முன்ன சொல்லியிருக்கீங்க. இந்த வாதம், கபமாவது கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிடும் வந்துட்டு. அதாவது கேஸ் ப்ராப்ளம் வந்தது, இல்லன்னா வந்துட்டு சளி பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இது 2த்தையாவது ஓரளவுக்கு மனிதர்களால உணர முடியுது. ஆனா, இந்த பித்தம் அப்படிங்கிறது சாதாரணமா தெரியறதில்ல. யாருக்கோ ஒரு சிலருக்கு வந்துட்டு 1 மந்த்துக்கு ஒரு முறை வாமிட்டிங் எடுக்கும்போது அப்படிதான் தெரியும் வந்துட்டு. சோ, இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதனால என்னென்ன நோய்கள் வருதுங்க ஐயா? பித்தத்தினால எப்ப அளவுக்கு அதிகமாகுதோ அப்பதான் நோய் வருது. பித்தம் மனிதனுக்கு மிக அவசியமானது. ஏன்னா பித்தம் ஒரு அமிலத்தன்மையான ஒரு அந்த அமிலத்தை நம்ம கார் பேட்டரியில அமிலம் இருந்தா தான் கார் பேட்டரி ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுனால அந்த அமிலத்தன்மையான எண்ணெய் செல்கள் நம்மகிட்ட இருந்தா தான் நமது இயக்கமே இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பித்தம் தப்பு இல்ல, அளவுக்கு அதிகமா குடியிடக்கூடாது. அது அப்பப்ப சுரந்துகிட்டே இருக்கணும், கண்ட்ரோல்ல சுரந்துகிட்டே இருக்கணும். ஆஹ் அது சுரக்கிற அளவு எப்ப அதிகமாகுதுன்னா நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள், கோபம், கவலை, பயம், பொறாமை இதுகள் வரையில அளவுக்கு அதிகமா சுரக்குது. அவ்வளவு லிவர்ல இருந்துதான் வருது. இந்த நம்ம திட, திரவ, வாயு இதான் ஸ்டேட். ஐஸ் கட்டி, தண்ணீர், நீராவி இதான் சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட். இந்த 3 நம்ம உடம்புல கபம் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, பித்தம் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு, காற்று வாயு ஸ்டேட்ல இருக்கு. இதான் வாதம், பித்தம், கபம். இந்த 3ஐயும் ரெகுலேட் பண்ணக்கூடிய உறுப்புகள்னு பார்த்தா பித்தத்தை ரெகுலேட் பண்ணக்கூடியது லிவர், ஸ்பிளீன், மண்ணீரல். காற்றை ரெகுலேட் பண்ணக்கூடிய உறுப்பு நுரையீரல். இந்த 3க்கு தான் நம்ம உறுப்புகளை ஈரல்ங்கிற பேரை கொடுத்துருக்கோம். ஈரல், மண்ணீரல், நுரையீரல். இந்த 3ஐயும் ரெகுலேட் பண்ணுது. இந்த 3ஐயும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா போதும். இதுக்கு நம்ம சுவாசிக்கிற பிராணவாயுவை கொடுக்கறத தவிர வேற ஒன்றும் கூட எல்லாம் தேட வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம தியானமே அதான் செய்யுது. முடிஞ்ச அளவு அவைகள் மாறாம இருக்கணும்னா நம்ம தியானம் முடிச்சோன்னா தியானம் முடிக்கிற வரைக்கும் கையை சேர்த்து வச்சிருக்கேன்னு தான் சொல்லியிருக்கோம். முடிஞ்சோடனே கையை விரிச்சு கண்ணுல வைங்கிறோம். இந்த கையை மூடி இருக்குங்கிறது நான்லாம் 10 வயசா இருக்கையில எங்க அப்பாவுடைய அம்மா பாட்டி மூடின கை லோகம் பெறும் அப்படின்னு. நாங்க வேணும்னே கேலிக்கு கையை மூடிட்டு எங்க காசா வந்துருச்சு லோகம் பெறும்ங்கிறோம். ஆனா இந்த இந்த உடம்புலே இறை ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய இடம் உயிருள்ள செல்களா உள்ள உள்ளங்கை தான். இது வெளியே விரயமாயிடக்கூடாதுங்கிறதான் சேர்த்து வச்சுக்கிறோம் தியானம் பண்ணையில. முடிச்ச உடனே அது நம்ம உடம்புக்கு வேணுங்கிறதுக்கு கண்ணிலையும் காதலையும் வைங்கிறோம். அந்த இறை சக்தியை உள்ள வந்ததை நம்ம போய் ரெகுலேட் பண்ண வேணாம், விரயமாகாம பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த 3 வாதம், பித்தம், கபம் தானா பேலன்ஸ் ஆயிக்கிறோம். இதுக்கு ஒண்ணும் பெரிய முயற்சிகள் வேண்டியதில்லை. எண்ணங்கள்ல வர்ற எதிர்மறை எண்ணங்கள்லாம் தானா எர்த்தாய்க்கிறோம், தானா உடம்பு விட்டு போய்க்கிறோம். கை 2ஐயும் சேர்த்து வச்சிருந்தான். அது தியானம் மாத்திரம் இல்ல, தியானத்துலதான் கையை சேர்த்து வச்சிருக்கணும் இல்ல. ஒரு பஸ்ல போறீங்க, இல்ல சொந்த கார்ல போறீங்க, அல்லது ஒரு கல்யாண வீட்டுல உட்காந்துருக்கிய, 2 கையும் சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கலாம். கான்ஸ்டன்ட் தியானம். வள்ளலார் எப்பவும் கை இப்படி வச்சிருக்கதே இருக்காது. வேதாத்திரி மாதிரி இப்படி வச்சு தியானம் பண்ணுங்கிறதுக்காக எல்லா இவங்களும் அந்த கை 2ஐயும் ஒண்ணு நோக்கி வச்சிருப்பாங்க. சோ இது 2ஐயும் சேர்த்து வச்சுட்டாலே, எவ்வளவு நேரம் சேர்த்து வைக்க முடியுதோ வச்சிருந்தாலே வாதம், பித்தம், கபம்ங்கிறது தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறது.